அந்த அளவுக்கு மார்னிங் சிக்னஸ், ஜாயிண்ட்டுடைய ஸ்டிஃப்னஸ்லாம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட பேஷண்ட்ஸை எப்படி முற்றிலுமாக பெயின் கில்லர்ஸை ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய நரம்புகளை வலுவேற்றி இந்த நோயை முற்றிலுமாக வீட்டில் இருந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைத்து எப்படி சரி பண்ண முடியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி ஸ்பெஷலாக எப்படி அதை ரீஸ்ட்ரக்சர் மறுபடியும் எப்படி அதை சரிப்படுத்த முடியும், சீரமைக்க முடியும்னு நம்ம ஸ்பெஷலாக கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முடக்குவாத பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதின்னு உள்ள புகுந்து எல்லா மருந்துகள், கஷாயம், வர்மான்னு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வலியுடைய வீரியம் தாங்க முடியாமல் இறுதியில் ஸ்டிராய்டையும் பெயின் கில்லரையும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்போ இந்த முடக்குவாதம் பொறுத்தவரை ஒவ்வொரு நோயாளி